பேரண்ட்ஸு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டீங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும். அதாவது 10th வரைக்கும் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானதுன்னா கல்வி தான்ப்பா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது என்ன அர்த்தம்னா, பிச்சை எடுத்தாவது கல்வியை பெற்றணும்னு நருந்தொகையில் சொல்கிறாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, கற்றவர்களுக்கு தான் சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு வரும். அதாவது கல்வி கற்பதற்காக ஒருத்தன் வெளியில் போகிறான்னா அவன் வந்து கடவுளோட பாதையில் இருக்கான்னு முகமது நபிகள் நாயகம் வந்து சொல்கிறாரு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமலே இருக்கலாம்னு சொல்கிறாரு பிளாட்டோ. அதாவது இந்த கல்வி மட்டும்தான் உலகத்தில் எல்லாத்தையும் மாற்ற சக்தி இருக்குன்னு சொல்கிறாரு நெல்சன் மண்டேலா. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிறேன். நான் ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வரேன். அந்த கிராமம் இல்லை, நீங்களாம் மேல் கிளாஸ் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க வில்லேஜ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வில்லேஜ் அண்ட் ஹேம்லெட்டுன்னு. அந்த மாதிரியான ஒரு ஹேம்லெட்லேருந்து வரேன். என்னோட ஊருக்கு ஒரே பஸ்ஸு தான் வரும், 20B. அது 5 டைம் வரும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 5 டைம் தான் வரும். அந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து, ஒரு தமிழ் மீடியத்திலிருந்து படித்து இந்த இடத்துல இன்னைக்கு உங்களுடைய இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் குருகுலம் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னுடைய கல்வி மட்டும்தான் காரணம். பார்த்தீங்களா எவ்வளோ மரியாதையாக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு. அந்த மரியாதை எப்படி கிடைச்சிது? இதை நீங்கள் நேரில் எங்கெங்கேயோ இருந்து உதாரணங்கள் எடுத்துக்காதீங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நிற்கிறேன். இந்த கல்வி மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு எப்பேற்பட்ட பெருமையும் புகழையும் தேடித்தரும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் குழந்தைகளே, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ரொம்ப தாங்கவே முடியாத அவமானத்தை யாராவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க. ஃபீல் த பெயின். உங்களுடைய ஒவ்வொரு அணுவும், உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த வலியை உணரணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த அவமானம் இன்னொரு இடத்துல படாமல் பார்த்துக்குவீங்க. எந்த இடத்துல உங்களை நிராகரித்தாங்களோ அந்த இடத்துல நிராகரிக்கவே முடியாத சக்தியாக நீங்கள் வந்து உக்காரணும். அதுதான் உங்களோட வெற்றி. அவமானப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது வார்த்தையால், அவங்களுக்கு யாருக்கும் திருப்பி வார்த்தையால் பதிலே சொல்லாதீங்க. உங்கள் அறிவால் உயர்ந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரூமின்னு ஒரு அறிஞர் இருக்கார், நீங்கள் கூகுள் போய் தேடி பாருங்கள். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எப்பொழுதுமே குழந்தைகளை பேசும்போது உங்கள் குரலை உயர்த்தி பேசாதீர்கள், உங்கள் வார்த்தைகளை உயர்த்தி பேசுங்கள். ஏன்னா இடி வந்து ஒருபோதும் பூக்களை பூக்க வைப்பதில்லை. என்ன பூக்க வைக்கும்? மழைதான் பூக்களை பூக்க வைக்கும். அதனால் எப்பொழுதுமே பேசும்போது குழந்தைகளே உங்களோட வார்த்தையோட தரத்தை பேசுங்க, வார்த்தையோட தரத்தை உயர்த்தி பேசுங்க. குழந்தைகளை உங்களுக்கு நிறைய ஆசிலேஷன் இருக்கும், நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும். மனதை எப்பவுமே தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனதை கட்டுப்படுத்தவன் தான் வெற்றியாளனாக மாறுகிறான். அது இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் தியானம் யோகா மூலம் உங்கள் மனசை ட்ரெயின் பண்ணுங்கள். ஒரு குளத்து மேலே யார் கல்லெறிஞ்சாலும் குளம் வந்து கலங்கி நிற்கும். ஆனால் அந்த குளம் வந்து தெளியிறது வந்து குளம் நினச்சாதான் முடியும். ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியாக குளத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த குளமே தெளிஞ்சிரும். அது மாதிரி தான் நம்ம மனசும். மனதை தெளிவாக வச்சுக்கோங்க. உங்கள் இலக்கை சரியாக வைங்க. நான் இதுதான் படிக்க போகிறேன்னா அது படிக்கணும்னு ஒரு இலக்கை வைங்க. மாற்றி மாற்றி டைவர்ட் ஆகாமல் ஒரே விஷயத்தை யோசிங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கியமான ஃபேஸில் இருக்கீங்க. என்னென்னா இந்த ஸ்கூல் படிப்பு 10th வரைக்கும் தான் ஹாப்பினஸ், +2 வரைக்கும் தான் ஹாப்பினஸ்ங்கிற பீரியடில் இருக்கீங்க. இந்த பீரியடில் என்ன பண்ணுவோன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்மளுடைய டீச்சர்ஸையும் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணலாமா? நம்ம ஃப்ரெண்டு யாருன்னு சூஸ் பண்ணலாமா? ஸோ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணுமா, கெட்ட ஃப்ரெண்டாக இருக்கணுமா? நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். அவங்க எப்பவுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற ஃப்ரெண்டு கூட இருங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பேடாக இருக்கான்னா அப்போவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள். ஐயோ நான் 2 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்துட்டேனே, 3 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்துட்டேனே, எப்படி அவனை விட்டுட்டு போகிறதுன்னு எந்த இடத்துலையுமே யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறவன் நல்ல ரூட்டில் போகிற ட்ரெயின் மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டா அவன் பாட்டுக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடுவான். ஆனால் தப்பான ஃப்ரெண்டுனா, இப்போ நீங்கள் கோபி போகிறவங்க ஈரோடு பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லேட் ஆயிரும் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ குழந்தைகளே, நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எப்பொழுதுமே குழந்தைகளே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இப்போ உங்களுக்கு விட இந்த பக்கம் பாருங்களேன், அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்களேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா? நீங்கள் யாரும் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்களே. அவங்களாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக கையாட்டிக்கிட்டு காலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே. எப்படி வந்துச்சு அந்த மகிழ்ச்சி? அவங்களுக்கு நாளைக்கு பற்றின பயம் கிடையாது. இன்னைக்கு ப்ரெசண்டில் வாழுங்க.
இந்த ஒலிம்பிக்கில் விளையாட்டு போட்டியிலலாம் 3 ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு. அந்த 3ல் யார் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களா? தேர்ட் ப்ரைஸா? எப்படி? ஃபஸ்ட் ப்ரைஸா? சரி நானே சொல்லட்டுமா? தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவன் தான் ஹாப்பியாக இருப்பான். ஏன் தெரியுமா? ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவனுக்கு எப்பவுமே பயம் இருக்கும். அடுத்த வாட்டி நான் ஃபஸ்ட்டு வாங்கணும், ஃபஸ்ட்டு வாங்கலைன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், எங்கள் அம்மா என்ன சொல்லுவார், மற்றவன்லாம் என்ன நினைப்பான்னு. செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவன் என்ன நினைப்பான்? டைலமாவில் இருப்பான், நம்ம அடுத்த வாட்டி தேர்டுக்கு போவோமா ஃபஸ்ட்டுக்கு போவோமான்னு. ஆனால் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இருக்கிறது தான் பயங்கர ஹாப்பினஸ். ஏன்னா தோல்வியோட விளிம்பிலிருந்து வெற்றியோட விளிம்பை எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இருக்கிற மனநிலை தான் அவ்வளவு ஒரு ஹாப்பியான மனநிலை. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா தான் ஹாப்பியாக இருப்பேன். 98 மார்க் வாங்கி அழுத பிள்ளைகளும் இருக்குது, 20 மார்க் வாங்கி சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்குது. ஆக நீங்கள் அங்கே 98 வாங்குறீங்களா 28 வாங்குறீங்களான்னு முக்கியம் இல்லை, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி பெற்றவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் எக்ஸாம் எழுதுகிறோம், 2 பேரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம். ஆனால் ஏன் ஒருத்த மட்டும் ஜெயிக்கிறான் ஒருத்த மட்டும் தோக்குறான்? நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஏன் அப்படின்னா, வெற்றி பெற்றவங்ககிட்ட 2 குவாலிட்டி இருக்கும். ஒன்று செல்ஃப் டிசிப்ளின், நான் இதில் ஜெயிக்கணும்னு நினைப்பான், அதுக்கேற்ற மாதிரி அவன் பயிற்சி பண்ணுவான். கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறது. நான் ஒரு 10th ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டுனா என்ன பண்ணணும்? ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் படித்தா ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியுமா? முடியாது. ஜூன்லேருந்தே படிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அவன் தான் வெற்றி பெறுவான், இல்லைன்னா தோல்வி தான் பெறுவான். இதுதான் வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி பெறுவனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் குழந்தைகளே, ரொம்ப முக்கியமான குவாலிட்டி, ஒரு பெரியவங்களுக்கு சொல்கிறத விட உங்களுக்கு சொன்னாதான் அது மனசில் பதியும்னு தான் சொல்கிறோம். யாராவது உங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சிருங்க. என்ன பண்ணுங்க? மன்னிக்கணுமா இல்லை மனசில் வச்சுட்டு அவங்கள பழி வாங்கலாமா? மன்னிச்சிடலாமா? மன்னிக்கிறது எதுக்காக? அவங்களுக்காக இல்லை, நம்ம லேசாக இருக்கணும். ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா கை வலிக்குமாப்பா? வலிக்குமா கையில் வச்சுருந்தா? இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக கையில் வச்சுருந்தா ரொம்ப கை வலிக்கும். அது மாதிரி தான் யாராவது நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள மனசில் போட்டு வச்சு புழுங்கிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் வலிக்கும். தூக்கி போட்டுட்டு அவங்கள மன்னிச்சிருங்க, நம்ம லேசாக இருங்க. சிறகுகள் மாதிரி நீங்கள்லாம் இன்னும் கிளை விட்டு நிறைய தூரம் பறக்கணும். யாரையும் தூக்கி சுமக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு துன்பம் தரவங்களை தூக்கி சுமக்காதீங்க. எப்பவுமே குழந்தைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், எப்பவுமே மனசுடைஞ்சு போயிடாதீங்க. ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவன் தான் பெஸ்ட்டு, கம்மி மார்க் எடுக்கிறவன் பெஸ்ட் இல்லைங்கிறல. ஒவ்வொருத்தங்களுமே இந்த வாழ்க்கையில் ஒரு பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு 2 பானை இருந்துச்சாம். 2 பானையை ஒரு அம்மா டெய்லியும் தண்ணி எடுத்துகிட்டு போய் செடிகளுக்கு ஊற்றுவாங்களாம். எப்படி இவ்வளோ தூரத்துலேருந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போவாங்களாம். ஒரு பானை உடையாத பானை, ஒரு பானையில் சின்ன சின்ன ஓட்டை இருக்குது, சரியா? 2 பானையிலும் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாம். அந்த செடிக்கு ஊற்றும் போது முழு பானையில் ஃபுல் தண்ணி இருக்கும், அந்த உடஞ்ச பானையில் கம்மியாக தான் தண்ணி இருக்கும். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அந்த உடஞ்ச பானை ஒரு நாள் அழுதுச்சாம் அந்த அம்மாட்ட. நான் மட்டும் உங்களுக்கு முழுசாக பயன் இல்லையே, என்னால் அதை நிறைய தண்ணி சிந்திருதே, ஒரு முழு குடம் கொண்டு வர முடியலையேன்னு அந்த பானை அழுதுச்சான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, வான்னு திருப்பி அந்த வழியிலெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களா. இங்கே பார், நீ வரும்போது தண்ணி சிந்திட்டே வந்துச்சுல, அந்த சிந்தினதிலெல்லாம் சின்ன சின்ன பூச்செடிகள் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் அழகாக பூத்துருக்கு. ஆக இந்த இடத்துல உடஞ்ச பானை கூட உபயோகமானது தான். நம்ம எல்லாருமே கடவுள்னால ஒவ்வொரு பர்பஸ்க்காக படைக்கப்பட்டிருக்கோம். அதனால் முதல் மார்க், ஃபஸ்ட் பெஞ்சஸ், லாஸ்ட் பெஞ்சஸ்னு எந்த டிஃப்ரென்ஸுமே வேண்டாம். இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்தானா அவன் ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கான், நம்ம லாஸ்ட் மார்க் எடுத்தோன்னா நம்ம ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம். இந்த உலகத்தில் எதுவுமே பயனற்றது கிடையாது குழந்தைகளே. யாரையாவது பார்த்து வியப்பா பார்ப்பீங்களா? வாவ் சூப்பர்னு பார்ப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்காதீங்க. யாருமே நீங்கள் வியப்பா பார்க்குற அளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு கவிதாவை பார்த்து நீங்கள் வியப்பா இருந்தீங்கன்னா இந்த கவிதாவை விட டபுள் கவிதாவாக நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு கடவுள் எல்லா சக்தியும் கொடுத்துருக்காரு. ஒரு அருமையான இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க, உங்களை சூப்பராக கொண்டாடி தீக்கிறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் வரும்போது நீங்கள் இதை விட சிறப்பாக வருவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்கப்பா? யார் அட்வைஸ் பண்ணுவாங்க? அப்பா, அம்மா, டீச்சர்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு. வேறு யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்போ அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் உங்கள் மேலே அதிகமாக லவ் வச்சுருக்காங்க, அதிகமாக கேர் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
யார் ஒருத்தங்கள் அதிகமாக அக்கறை வச்சிருக்காங்களோ அவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால ஐயோ அட்வைஸ் ஆரம்பிக்காதம்மா அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த அட்வைஸ் கிடைக்காத ஒரு நாளும் வந்துடும். ஏன்னா அந்த நாட்களை எல்லாம் நாங்கள் கடந்திருக்கோம். உங்களோட சீனியர்களாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு இவங்க இல்லையேன்னு நாங்கள் பரிதவிச்ச காலங்கள் இருக்குது. அதனால் இப்போ அட்வைஸ் சொல்லும்போது ஏற்றுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு முட்டை இருக்குது, பச்சை முட்டை, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. ரெண்டையும் சுடு தண்ணியில் போட்டால் என்னாகும்? முட்டை வெந்து தண்ணியாக இருந்த முட்டை கெட்டியாயிரும். கெட்டியாக இருந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அளவுக்கு சாஃப்டாயிருமா? ரெண்டையும் ஒரே சுடு தண்ணியில் தானே போட்டோம். ஆனால் ரெண்டுமே சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு பயனாக மாறுச்சல்ல. அது மாதிரி தான் உங்களுக்கு எந்த சூழ்நிலைகள் கொடுத்தாலும் அடுத்தவர்களுக்கு பயன் பெற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஜொலிக்கணும். கண்டிப்பாக குருகுலம் குழந்தைங்க ஜெயிப்பீங்க. ஆமாம் தானே? எஸ், சூப்பர். அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கிற கவலை என்னென்னா, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. என் குழந்தை ஜெயிக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னொரு குட்டி கதை சொல்லட்டா உங்களுக்கு? ஒரு 5-6 தவளை ஒரு மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணுது, சரியா? அப்போ ஒவ்வொன்றா பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுகுது. சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் கத்துது. என்னன்னு கத்துது? உன்னால் ஏற முடியாது, இறங்கு இறங்கு இறங்குன்னு கத்துது. அதில் ஒரு தவளை மட்டும் மேலே ஏறிடுச்சான். எப்படி ஏறி இருக்கும்? அதை கேட்குறாங்களா, எப்படி மேலே வந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சொல்லிச்சான் அந்த தவளை, எனக்கு காது கேட்காது. என்ன சொல்லிச்சான்? எனக்கு காது கேட்காது. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு சொன்னால் கூட அதை எதையுமே காதில் வாங்காமல் உங்களோட விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிங்க. உங்களுக்கு உங்கள் பெற்றவங்க துணை இருப்பாங்க. அதை விட சூப்பராக உங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உண்மை நடந்த சம்பவம். ஹெலன் கெல்லர்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காது, வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது, சரிங்களா? ஒரு குழந்தைக்கு 2 குறைபாடு தான் இருக்கும். ஆனால் ஹெலன் கெல்லருக்கு 3 குறைபாடு இருக்குது. அந்த குழந்தை பேசவே முடியாதுங்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சர் சேர்றாங்க, அன்னி சலிவான். அந்த டீச்சர் பேர் என்ன? அன்னி சலிவான். எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க?